தமிழ் தலைவாஸ் vs ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. 9 பாயிண்ட் டிஃபரன்ஸில் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமை தமிழ் தலாஸ் டீம் தோக்கடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு நம்ம கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் வந்திருந்தாரு. அவரு கூட சேர்ந்து நம்ம ஹெட் கோச்சான சஞ்சீவ் பல்யான் சாருமே வந்திருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அவர் வந்திருந்தாரு. சஞ்சீவ் பல்யான் சார் நிறையவே முக்கியமான விஷயங்கள் அங்கே ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவரோட பிளானிங் என்ன, எப்படி இந்த மேட்சை வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறையவே விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் அப்படிங்கிறத அமைத்திக்கோங்க. ஓகே, முதல் கேள்வியை நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கீங்க. உங்களை பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மேட்சையுமே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. அர்ஜுன் தேஷ்வாலும் நீங்களும் இதுக்கு முன்னக்குட்டி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமில் இருந்திருந்தீங்க. இப்போ ஜெய்ப்பூர்லேயே ஜெய்ப்பூருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் 2 பேருமே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுக்காக 4 வருஷம் ஒன்றா இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 1 வருஷம் ட்ராஃபியுமே வின் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாங்கள் அதே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ணியிருந்தோம். எங்களோட சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. நாங்கள் நிறையவே மேட்சஸ் தோத்துட்டு தான் இந்த மேட்சுக்கு வந்திருந்தோம். இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாய சூழ்நிலை எங்களுக்கு இருந்துச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக அந்த சீசனில் இருந்தாங்க. கடைசியாக ப்ளே பண்ண 3 மேட்சையுமே அந்த டீம் வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நல்ல டீமுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீமுமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பல்யான் சார் இதுக்கு பதில் கொடுத்துருந்தாரு. அடுத்த கேள்வியை நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க. போன மேட்ச்சில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்து வரல. அதனால தான் டீமுமே தோற்றுருந்தாங்க. இந்த மேட்ச்சில் நீங்கள் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தீங்க. கம்பேக் கொடுத்து உங்கள் டீமையுமே வின் பண்ண வச்சிருக்கீங்க. இப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொல்லியிருந்தாருன்னா, போன மேட்ச்சில் நாங்கள் நிறையவே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம். எக்கச்சக்கமான மிஸ்டேக்கை நாங்கள் பண்ணியிருந்தோம். குறிப்பாக நானுமே நிறையவே தப்பு பண்ணியிருந்தேன். என்னோட மிஸ்டேக் காரணமாக தான் தமிழ் தலாஸ் டீம் தோற்றுருந்தாங்க. நான் பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு இந்த மேட்சுக்கு வந்திருந்தேன். கோச்சுமே நல்லாவே தயாராகிட்டாரு. ஆனாலும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சவால் தான். எனக்கு அகேன்ஸ்டாக அந்த டீம் நிறையவே ஸ்ட்ராட்டஜியோடையும் பிளானிங்கோடையும் வந்திருந்தாங்க. நாங்களுமே அதுக்கேற்ற மாதிரி நிறையவே ஸ்ட்ராட்டஜி போட்டு தயாராக தான் இருந்தோம். மேட்ச்சில் எந்த டீம் கம்மியான மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேட்சை வின் பண்ணுவாங்க. அதிகமாக மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீம் அந்த மேட்சை தோற்றுருவாங்க. நாங்கள் இன்றைக்கான மேட்ச்சில் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தோம். கம்மியான மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். ஒரு டீமாக கலெக்டிவாக நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். அதனால் இந்த மேட்சை வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் இங்கே ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்த கேள்வியை நம்ம ஹெட் கோச்சான சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸான மேட்சாக தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி சமயத்தில் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் லீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த லீடை எப்படி நீங்கள் தக்க வச்சிங்க, எப்படி அந்த லீடை எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மேட்ச்சில் பாதி நேரம் நாங்கள் அவங்கள விட ஒரு பாயிண்ட் அதிகமான லீடிங்கில் தான் இருந்தோம். இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸான மேட்சாக போயிட்டு இருந்துச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுமே அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களுமே எங்கள் லீடை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் ஜெய்ப்பூர் டீம் எங்களை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த ஆல் அவுட்டுக்கு அப்புறம் அவங்க ஒரு பாயிண்ட் அதிகமான லீடிங் போயிட்டாங்க. அந்த சமயத்துலேயுமே என் பிளேயர்ஸ் கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது பெரிய லீட்லாம் கிடையாது, நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தான் என் பிளேயர்ஸுக்கு நான் கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் டீமோட ரைடர்ஸுமே அதுக்கப்புறம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. எங்கள் டீமோட டிஃபெண்டர்ஸுமே அதுக்கப்புறம் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. டிஃபெண்டர்ஸ் இதுக்கு முன்னக்குட்டி கொஞ்சம் டிஃபெண்டிவாக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் பயங்கர அக்ரெஷனாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு வந்திருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் டீம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் மேட்சை வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பல்யான் சார் எங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்த கேள்வியுமே நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மேட்சஸில் அர்ஜுனுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. ரைடர்ஸுமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை, டிஃபெண்டர்ஸுமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச்சில் உங்கள் டீமோட டிஃபெண்டர்ஸ் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. நிதேஷ்குமார் அண்ட் சுரேஷ் இந்த 2 பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அர்ஜுன் தேஷ்வாலுக்கு. இந்த 2 பிளேயர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த 2 பிளேயர்ஸ் தான் எங்கள் டீமோட முக்கியமான டிஃபெண்டர்ஸாக இருந்தாங்க. இன்றைக்கான மேட்ச்சில் இந்த 2 பிளேயர்ஸுமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கான மேட்ச்சில் எங்கள் டீமோட ரைடர்ஸுக்கும் அதிகமான பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தது. எங்கள் டீமோட டிஃபெண்டர்ஸுக்குமே அதிகமான பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தது. டிஃபென்ஸில் இந்த 2 பிளேயர்ஸ்னு கிடையாது, எங்கள் டீமோட 4 பிளேயர்ஸுமே இன்றைக்கி ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரோனக், ஆஷிஷ், நிதேஷ்குமார் அண்ட் சுரேஷ்னு சொல்லிட்டு இந்த 4 பிளேயருமே இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் பல்யான் சார் இங்கே சொல்லியிருந்தாரு. அடுத்த கேள்வியை நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்கள் அபிஷேக் சார் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பேசுனீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமோட ஓனர்கிட்ட நம்ம அர்ஜுன் தேஷ்வால் பேசிக்கிட்டு இருந்தாரு. அர்ஜுன் தேஷ்வால் இப்போ டீமை விட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
முதல்ல அவர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. இது உங்க முன்னாள் டீம் அப்படிங்கிற மாரியுமே அவர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை நான் நேர்ல பார்த்து பேசியிருந்தேன். எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்தது அப்படிங்கிற மாரி அர்ஜுன் தேஷ்வால் எங்க ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை தவிர வேற எதையுமே அவர் பெருசா சொல்லல. ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருந்தோம், வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இங்க சொல்லியிருந்தாரு. கடைசி கேள்வியை நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த ஜெய்ப்பூர் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததான் உங்க சொந்த ஊரான சென்னைக்கு நீங்க போக போறீங்க. அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு நீங்க தயாராயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்சஸாக இருக்குது. நாங்கள் எல்லா மேட்சஸையுமே வின் பண்ணியே ஆகணும். யார் கூட ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எந்த டீமாக இருந்தாலுமே பரவாயில்ல, நாங்கள் தரமான ஸ்ட்ராட்டஜியோட தரமான பிளானிங்கோட வருவோம். கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் எங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஜெய்ப்பூர் மேட்சையுமே நாங்கள் வின் பண்ணிட்டோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸையும் ஒரு நம்பிக்கையுமே கொடுக்குது. இந்த நம்பிக்கையோட நாங்கள் அடுத்த மேட்சையுமே வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அர்ஜுன் தேஷ்வால் எங்கள் பேசி முடிச்சிருந்தாரு. ஓகே, இவங்க பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் யூ மும்பா டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. சென்னையில் தான் இந்த மேட்ச் இருக்க போகுது. இந்த மேட்சை தமிழ் லாஸ்ட் டீம் வின் பண்ணுவாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே எத்தனை பேர் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.